Hello everyone, welcome back to SaaS Geeks Tamil. இது Build a SaaS Startup in 30 Days series. நம்ம 30 டேஸில் SaaS Startup Building series பண்ணிட்டு இருக்கோம்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து 9 வீடியோஸ் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக போய் அதை பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம சேனல் SaaS Geeks தமிழ். ஸோ இங்கே வந்து நம்ம லாஸ்ட் 9 டேஸாக எல்லா வீடியோஸும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள். நம்மளுக்கு ஆல்சோ ஒரு இங்கிலீஷ் சேனல் இருக்குது. ஸோ இஃப் எனிபடி இஸ் வாட்சிங் இன் இங்கிலீஷ், ஐ ஆல்சோ ஹாவ் அன் இங்கிலீஷ் சேனல். ஸோ go please take a look at the channel. So I'm posting the same videos in English here. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களே. ஸோ நேற்று வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேப்ரிக் ஜேஎஸ் யூஸ் பண்ணி ஒரு எடிட்டர் ஒன்று பண்ணியிருப்போம் யூஸிங் கோபைலட். ஸோ பார்க்குறோன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அது வந்து ஒரு டெமோ மாதிரி நான் பண்ணியிருந்தேன். ஸோ ஐ வாஸ் டெவலப்பிங் திஸ் என்டையர் திங் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நேற்று நம்ம டெவலப் பண்ண அந்த எடிட்டரை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆப்பில் இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து பேசிக்கான ஐடியா. ஸோ ஒரு குட்டி ரீகேப் கொடுப்போம். நம்ம வந்து ஒரு எல்எம்எஸ் கண்டென்ட் ஜென்ரேட்டர் ட்ராப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து யூசர் வந்து சில சோர்ஸ் ஃபைல்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம ஆப்போட டிசைன். ஸோ யூசர் வந்து சில சோர்ஸ் ஃபைல்ஸ் கொடுப்பாங்க. அந்த சோர்ஸ் ஃபைல்ஸை ப்ராசஸ் பண்ணி இ-லேர்னிங் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுவோம். அந்த இ-லேர்னிங் கண்டென்ட்டை வந்து யூசருக்கு ப்ரெசென்ட் பண்ணி சம்ஹவ் யூசருக்கு வந்து எடிட்டபிள் ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். இதுதான் வந்து பேசிக்கான ஐடியா. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே வந்து ஏஐ யூஸ் பண்ணி இ-லேர்னிங் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாம்பிள் ஜென்ரேட்டர் கண்டென்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இருக்குது, பேஜஸ் இருக்குது, அது கண்டென்ட் எல்லாமே JSON ஃபைல் அழகாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம யூசர்கிட்ட காட்ட போகிறோம். பட் யூசர்கிட்ட காட்டும் போது எடிட்டிங் கேப்பபிலிட்டிஸ் வேணுன்றது தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்காக தான் லாஸ்ட் வீடியோவில் ஃபேப்ரிக் ஜேஎஸ் வச்சு ஒரு எடிட்டரை பில்டும் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் நான் அதை வந்து என்னுடைய மெயின் ஆப்குள்ள வந்து இன்டெகிரேட் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் காட்டுறேன். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜென்ரேட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த ஜென்ரேட்டர் கண்டென்ட்லேருந்து ஈச் பேஜை எடுத்து யூசர்கிட்ட காட்டும்போது அதை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி ஃபேப்ரிக் ஜேஎஸ் எடிட்டரில் காட்டுவோம். ஸோ யூசர் ஏதாவது அதில் சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா அந்த ஃபேப்ரிக் ஜேஎஸ் எடிட்டரில் பண்ண சேஞ்சஸை ஜேசனாக அகைன் சேவ் பண்ணிவிட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஃபைலில் சேவ் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் வந்து ஃப்ளோ. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ளோ தான். ஸோ பெருசாக அது காம்ப்ளிகேட்டடில் இது ஒரு சின்ன வீடியோ தான். ஸோ நம்ம வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே வந்து நம்மளோட ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வந்து லாஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் வீடியோஸில் ஜென்ரேட் பண்ண கோர்ஸ் இது. இந்த கோர்ஸோடைய ப்ரெசன்டேஷன் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூசர்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் அண்ட் சப் டாபிக்ஸ்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பட் இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பார்த்துட்டு இருக்க ப்ரிவியூ வந்து நார்மல் ப்ரிவியூ இல்லை. இது வந்து ஃபேப்ரிக் ஜேஎஸ் கேன்வாஸ். ஸோ இது என்ன கேன்வாஸ், இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணால் வச்சுக்கோங்க, உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ இது கன்வென்ஷனல் எடிட்டர் மாதிரி இல்லாமல் இந்த இந்த இதில் இருக்க எலமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃப்ரீ ஃபார்மாக இதை மூவ் பண்ண, நீங்கள் ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து குட்டியாக்கலாம், பெருசாக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஃபார்ம், ஒரு பவர் பாயிண்ட் கைண்ட் ஆஃப் எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் இதில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் ரொம்ப நிறையா ஃபீச்சர்ஸ் எனேபிள் பண்ணல. இப்போதைக்கு ரொம்ப பிளெயினாக தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம மூவிங் ஃபார்வர்ட் நம்ம லான்ச் பண்ணும்போது நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி வந்து ரொம்ப பிளெயினாக ரொம்ப பேசிக்கான ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஒரு பேசிக் ஒரு டெம்ப்ளேட் மட்டும் தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, யூசர் வந்து லெட்ஸ் சே இந்த டெஸ்க்டாப்ன்ற டைட்டில் வந்து ஃபாண்ட் கலர் மாற்றணும். லெட்ஸ் சே தே வாண்ட் இட் இன் ரெட் கலர் அப்படின்னா தே கேன் சேஞ்ச் இட் டு ரெட் கலர். அது வந்து அவங்க இட்டாலிக்காக மாற்றிக்கலாம், ஃபாண்ட் சைஸ் குறைச்சிக்கலாம். ஸோ தே கேன் டூ ஆல் சார்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். இதோட கலரை மாற்றணும்னா தே கேன் சேஞ்ச் த கலர், மேக் இட் க்ரீன். ஸோ இந்த கேப்பபிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ தே கேன் சேஞ்ச் த பேஜை மாற்றிட்டு அவங்க வந்து சேம் திங். ஸோ இது எல்லாமே யூசரால் பண்ண முடியும். அலைன்மெண்ட் மாற்றிக்கலாம். ஸோ போல்ட், இட்டாலிக், சேம் அகைன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால யூசர் வந்து அவங்களுக்கு டிசைன் பிடிக்கலன்னா தே கேன் சேஞ்ச் த டிசைன் அண்ட் தே கேன் சேவ் இட். ஸோ நம்ம இன்னும் சேவிங் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணல. ஸோ கமிங் டேஸில் நம்ம வந்து சேவ் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணிடுவோம். ஸோ இந்த டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பட் ஆனால் மூவிங் ஃபார்வர்ட் நம்ம இந்த டிசைனை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கிடுவோம் கண்டிப்பாக. பட் ஏன்னா இன்றைக்கி வந்து நான் பேசிக் பீசஸ்லாம் செட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து ஒவ்வொரு என்ஹான்ஸ்மெண்ட்டுமே லைக் இட்ஸ் மேட்டர் ஆஃப் ஆடிங் இட், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இது போதுமாக இருக்குது எனக்கு. ஸோ லான்ச் பண்ணும்போது நம்ம என்ன வேணுமோ பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே.
ஸோ நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசைன்ல வந்து கொஞ்சம் பெட்டராக்க போறேன். ஸோ சேவிங் ஃபங்ஷனாலிட்டீஸ்லாம் ஆட் பண்ண போறேன். ஸோ சேவிங் ஃபங்ஷனாலிட்டிலாம் ஆட் பண்ணிட்டு, யூசர் பண்ற சேஞ்ச வந்து நம்ம அகைன் ஜேசனுக்கு சேவ் பண்ணிட்டோம்னா, அந்த ஃப்ளோ முடிஞ்சிரும். அந்த ஃப்ளோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எங்க இருப்போம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்ப இது முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனல் ஸ்டெப்பான ஸ்டெப் 3க்கு போயிடலாம். இந்த சேவ் பண்ணிட்டோம்னா, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெப் 2 நமக்கு முடிஞ்சிரும். நம்ம வந்து ஸ்டெப் 3 இத பப்ளிஷ் பண்ற ப்ராசஸ்க்குள்ள இறங்கிடலாம். ஸோ அதுதான் கம்மிங் டேஸ்ல நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். நம்மளோட சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஃபீட்பேக், கிரிட்டிசிசம் எத வேணா போடுங்க. டெஃபினட்டா அத நான் எடுத்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ அவ்வளோதான் மக்களே. தேங்க் யூ. சீ யூ ஆன் த வீடியோ டுமாரோ.